ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான சாஃப்டான ரவா புட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பூ மாதிரி உதிரி உதிரியாக ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரவை புட்டு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் தேங்காய் பூ அதையும் கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 1/4 கப் பால் லேசாக தெளிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எடுத்தோடனே நிறைய சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி பதத்தில் அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். ரவை அந்த பாலை பூரா உறிஞ்சிட்டு நல்லா உதிரி உதிரியாக ஆயிடுச்சு. அதை நல்லா அப்படி கிளறி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இதை அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இட்லி துணி போட்டு அதில் போட்டு வச்சுருக்கேன். அதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்துலேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம். 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. நல்லா பூ போல் உதிரி உதிராக வெந்திருக்கு. இதில் இப்போ ஒரு 1/4 கப் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்காங்க. நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, உதிரி உதிராக ரொம்ப சாஃப்டான ரவை புட்டு தயாராகிடுச்சு. 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.